லோகேஷ் கனகராஜ் லாஸ்டா சூப்பர் ஸ்டாரை வச்சு கூலி அப்படின்ற ஒரு கண்டோர் ஒளி படத்தை பண்ணியிருந்தாப்புல. இதெல்லாம் ஒரு படமாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் களி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அவர் ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்காப்புல. அந்த படமும் 500 கோடி வந்துருச்சு, அதுவுமே பெரிய படம் தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது உள்ளுக்குள்ள திமிரு இருக்கலாம், அதுக்கு லோகேஷ்க்கு இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சு கூட பார்க்கல. ஆஸ் அ லோகேஷ் கனகராஜ் ஃபேனா அவருடைய ஆக்டிவிட்டி எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கு. சரி, அதுக்கடுத்து என்ன, கூலி வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஓசி கட்டியாச்சு. ஸோ அதுக்கடுத்து கைதி 2 அப்படின்ற மாதிரி பார்த்தா அவர் கைதி 2 பண்ண போகிறது இல்லையாம. ஏன்னா ரொம்பவே கம்மி சம்பளத்துக்கு அந்த படத்தை எடுக்க சொல்கிறாங்க ட்ரீம் வாரியர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய சம்பளம் 50லேருந்து 100 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டாப்ல. 50, 70, 75, 100 இவ்வளோ கொடுத்தா மட்டும்தான் ஒரு படம் எடுப்பாராமா. அதுக்கு மேலே கம்மியாக கொடுத்தா, ஐ மீன் அது கீழே கொடுத்தாலாம் யாரும் படம் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி முடிவு போட்டார் போல இருக்கு. ஸோ கைதி 2 தயாரிப்பாளர் அந்த அளவுக்கு ஒரு பெரிய சம்பளம் கொடுக்கறது தயாரா இல்லை. அதனால என்ன பண்ணாருன்னா, நான் இந்த கைதி 2வே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லு அர்ஜுன் கிட்ட ஒரு கதையை சொல்லி, ஐ மீன் அந்த இரும்பு கை மாயவி கதை இருந்தது இல்லையா, ஸோ அந்த கதையை அப்படியே மாடல் பண்ணி வேற விதமான ஒரு சேஞ்சஸ் பண்ணி அவர்கிட்ட சொல்லி அவருக்கு அந்த கதை பிடிச்சி போங்க. இப்போ அல்லு அர்ஜுனும் லோகேஷும் இணைந்து ஒரு படம் பண்ண போறாங்க. நம்ம மைதிரி மூவி மேக்கர்ஸ் அவங்க தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண போறாங்க. ரொம்ப நாளா அல்லு அர்ஜுனும் சரி, அல்லு அர்ஜுன் ஃபேனும் சரி, இந்த ஒரு காம்போக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஐ மீன் அனிருத்துடைய மியூசிக்கில் அல்லு அர்ஜுன் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு அல்லு அர்ஜுன் ஹீரோ, நம்ம லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன், அனிருத்துடைய மியூசிக்கில் இந்த படம் இப்போதைக்கு உருவாக போகுது. இன்னைக்கு போகி முன்னிட்டு அந்த படத்துடைய அஃபிஷியல் அப்டேட் வெளிவர போகுது. ஸோ அவங்க அதிகாரப்பூர்வமாக சொன்னதுக்கப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன்.